ஹலோ கைஸ், நாம இன்னைக்கு இதில் பார்க்க போகிறது இப்போ அமேசான் பிரைமில் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு தமிழ் சீரியஸ் தான் தலைவெட்டியான் பாளையம். இந்த சீரியஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த உள்ள பார்க்க போகிறோம். ஸோ இந்த சீரியஸை பொறுத்தளவுக்கு ஹிந்தியில் 2020 எடுக்கப்பட்ட பஞ்சாயத்து சீரியஸை அப்படி தமிழ் வெர்ஷனில் எடுத்திருக்காங்க. பார்க்கறதுக்கு அமேசிங்காக வந்திருக்கு. இப்பொழுதுக்கு சீசன் 1 8 எபிசோடு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 8 எபிசோடும் பார்க்கறதுக்கு நல்ல ஃபன்ஃபுல்லாக காமெடியாக வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் ஆக்சுவலி இந்த சீரியஸோட கதை என்ன எப்படி போகும் அப்படின்னா தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஸோ ஆக்சுவலாக வந்து சிட்டியில் வாழ்ந்த நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பஞ்சாயத்தில் வந்து செக்ரட்டரியாக வேலை கிடச்சிருக்கும். ஸோ அந்த வேலை அவருக்கு பிடிக்காம தான் அந்த ஊருக்கு வந்துருப்பாப்புல. வந்த இடத்துல அந்த கிராமத்து மக்களோட பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்குது அதை நம்ம ஹீரோ எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி வாழ பழகிறாரு. அதில் பர்டிகுலராக சீசனோட ஃபஸ்ட் எபிசோட்லேயே வந்து ஸோ வந்த நாளைக்கே வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி ஆஃபீஸ் உள்ள சாவியை தொலைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேய் மரம் அப்படின்னு சொல்லி 2வது எபிசோட் போகும். 3வது எபிசோடு வந்து நம்ம ஹீரோ வச்சிருக்கக்கூடிய அந்த நாற்காலிக்காக வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுக்கிடுவாங்க. இப்படி ஒவ்வொரு எபிசோடும் ஒவ்வொரு கண்டென்ட்டை வச்சு இந்த 8 எபிசோடுமே கொண்டு போயிருப்பாங்க. பார்க்கறதுக்கு அமேசிங்காக இருக்கும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எபிசோடுமே நிறைய இடங்களில் ஹியூமர்ஸ் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதில் அந்த 3வது எபிசோடு அந்த கிளைமேக்ஸ் போர்ஷனில் ஸோ மாப்பிள்ளையை திட்டாரு அப்படிங்கிற அந்த போர்ஷனாக இருக்கட்டும், பேய் மரமாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் சென்ஸ் ஆஃப் ஹியூமரோட வந்து பார்த்தீங்கன்னா கலந்து சொல்லியிருப்பாங்க. நிறைய இடங்களில் மெசேஜபிளாக சொல்ல வேண்டிய விஷயத்த கூட ஹியூமர்ஸாக வந்து கன்வே பண்ணியிருந்தாங்க. அது கண்டிப்பாக நல்லா இருந்துச்சு. அதில் இந்த சீரியஸோட முக்கியமான பாசிட்டிவ்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக டயலாக் டெலிவரிஸ் தான். இதில் திருநெல்வேலி ஸ்லாங்கில் கொஞ்சம் பீரியாட்டிக்காக ஒரு 90 காலகட்டங்களில் இருக்க மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க. அந்த பீரியடுக்கு ஏற்ற மாதிரியான லாங்குவேஜ், ஒவ்வொரு கேரக்டர்ஸை டெவலப் பண்ண விதம், போகக்கூடிய ஒவ்வொரு எபிசோடும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஹை பாயிண்ட் லோ பாயிண்ட்லாம் ஏறல. ஆனால் எப்படி ட்ராவல் பண்ணி ஸ்டார்ட் பண்ணாங்களோ அது 8வது எபிசோட் வரைக்கும் ஒரே மாதிரி ட்ராவல் பண்ணதான் இந்த சீரியஸோட ஒரு பாசிட்டிவ்னு சொல்லலாம். அப்படி இந்த சீரியஸோட ஸ்க்ரீன் பிளே எபிசோடில் எங்கேயுமே டவுன்ஃபால் ஆகாமல் எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்களோ அந்த எபிசோடோட ஃபஸ்ட் எபிசோடில் எதை நீங்கள் ஃபீல் பண்ணீங்களோ அது 8 எபிசோட்லையும் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த சீரியஸை ஃபேமிலியோட பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். என்ன அந்த கிராமத்து மக்கள்லாம் பேசுகிற மாதிரியான சில வார்த்தைகள் பேசியிருப்பாங்க. அதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 3வது எபிசோடில் மட்டும் சில விஷயங்கள் பேசுகிறதுனால அது உங்களோட பர்சனல் தாட், வார்த்தைகள் மட்டும்தான் இருக்குமே தவிர அடல்ட் கண்டென்ட்லாம் கிடையாது. கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த சீரியஸுக்கு நம்ம சேனல் இந்த ரேட்டிங்னு பார்க்கும்போது 5க்கு 3 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக ஒரு வாட்ச் டு வாட்சபிள், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.